என்னடி இது கையில? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லாத ஏன் மறைக்கிற? கொண்டாங்க. இது ஒண்ணும் இல்ல இல்ல வந்து வைரவி, உங்ககிட்ட நான் இவ்வளவு பெரிய மாறுதல் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ள ஒளிமறைவே இருந்து கிடையாது. நான் இப்போ உங்கூட அப்படித்தான் பழகிறேன் வசந்தா. நீதான் என்ன தப்பான கண்ணோட்டத்தோட பாக்குற. இன்னமும் உன் தவற உணராம சமாளிக்கிறிய. எங்க அத்தா உனக்கு என்ன மாமனா மச்சானா? உறவு இருந்தாதானா? பெரிய தலைவர்கள் மேதைகளோட போட்டோ எல்லாம் அவங்க உங்க வீட்டுல மாட்டி வச்சுக்கிறது இல்லையா? உங்க அத்தா பெரிய வீரர், அதனாலதான் அந்த போட்டோ வாங்கிட்டு போறேன். வசந்தா, உனக்கு பிடிக்கலைன்னா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த இத நீயே வச்சுக்க. நான் வரேன். வைரவி எடுத்துட்டு போறது போட்டோவாவே இருக்கட்டும். எங்க அத்தானும் உள்ளமும் எங்க இருக்கணுமோ அங்கேயே இருக்கட்டும். இல்லம்மா, அத்தா என்ன கல்யாணம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உங்க அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க கல்யாணம் நடந்தே தீரும். அதுக்காக என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வேன். முடியாதும்மா. இன்னைக்கு வைரவி வீட்டுக்கு வந்து அத்தானுடைய போட்டோ வாங்கிட்டு போனேன். எதுக்குடின்னு கேட்டா என்னென்னமோ உலகா. என்னங்க, நம்ம பொண்ணு கண் கணங்கி நிக்கிறா. அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்களே. அவ வந்து நம்ம மாப்பிள்ளை போட்டோ வாங்கிட்டு போயிருக்காள். போட்டோ தானே வாங்கிட்டு போனா, ஆளை ஒண்ணும் தூக்கிட்டு போலியா? அது கூட தான் நடக்கும். நீ கேட்காம இரு. ஒண்ணும் பயப்படாதம்மா. நீ தான் பொண்ணு, அந்த ஆனந்தம் தான் மாப்பிள்ளை. பைரவி காதல் வாந்தோப்பில் ஜில் ஜில். ஆனந்தன் பைரவியின் வெறியாட்டம், ஆனந்தன் பைரவியின் களியாட்டம். அசானே ஆனந்தா, என் அருமை பொத்தானே நீதானே. பாத்தீங்களா சார் இந்த அநியாயத்தை? என்னங்க இது அநியாயம்? இத கேட்க ஊர்ல ஆளுங்களே இல்லையா? இல்லையே. இப்படி தெரு தெருவா எழுதி போட்டு ஊர் மானத்தை வாங்குறானுங்களே, படுபாவி பயிலுங்க. ஆமா சார், ராத்திரோட ராத்திரியா விளக்கு போட்டு எழுதி விட்டு ஓடி போயிட்டான் சார் முள்ள மாதிரி பையன். எழுதினும் பேர்ல என்ன தப்பு? உண்மையை விளம்பரப்படுத்திருக்கான். ஊர்ல இவ்வளவு பெரிய மனுஷங்க இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன சார் பிரயோஜனம்? ஆஹா, வணக்கம். பொண்ணை பெற்ற பெரியவரே வந்துட்டார். என்ன யோ பரமசிவம், உன் மக பைரவி அந்த ஆனந்தனோட வரப்பு வாய்க்கா தோட்டம் பரவன்னு சுத்திக்கிட்டு இருக்காளாமே, நான் கண்டிக்கிட்டுமா இல்ல ஊரே கண்டிக்கிட்டுமா? முதல்ல உன்னை கண்டுக்கணும்டா, அப்பதான் இந்த ஊரே திருந்தும். ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. இவ்வளவுக்கும் காரணம் நீதான் எனக்கு தெரியும். உன்னை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சுக்கிறேன். சுத்த விவஸ்த கட்ட மனுஷன். மக நடத்தை பார்த்து ஊரே சிரிக்குதான். இவர் நமக்கு சமால் விட்டுட்டு போறாரு. சவால் தாண்டா. வாடாப்பா காதல் சக்கரவர்த்தி, உன் காதலியோட வந்து சவால் விடுறதானே? அதுவும் நடக்கத்தாண்டா போகுது. நானும் பைரவியும் ஜோடியா உட்கார்ந்து கல்யாண ஊர்வலம் வரத்தான் போறோம். நீ அதை பார்க்கத்தான் போற. ஆனந்தா, இந்த கம்சம் இருக்கிற வரைக்கும் உனக்கும் பைரவிக்கும் கல்யாணம் நடக்காது. நடந்துட்டா இந்த ஊர் உலகமே ஒண்ணு சேர்ந்து எதிர்த்து நின்னாலும் நாங்க கவலைப்பட மாட்டோம். ஆனா நீ எதிர்த்தா மட்டும் அதை எங்களால தாங்கிக்க முடியாதுமா. ஏன்னா நீ எனக்கு சிநேகிதி, அவர் உனக்கு அத்தா. அதனாலதான் நீ மனசார சம்மதிக்கணும்னு தினமும் தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருக்க. நான் ஒரு இருக்கேங்கிற நினைப்பாவது இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் வசந்தா. நீ அவருக்காக பிறந்து வாழ்ந்தவ, அவரோட வாழ வேண்டியவ. உனக்கு உரியவரே உங்ககிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டதா தினமும் என் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த எண்ணமாவது இருக்கு, அதுவே எனக்கு போறோம். அதே சமயத்துல என்னுடைய தவிப்பை, ஏமாற்றத்தை, மனக்குறைய எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வசந்தா, நீ கண்கலங்கினா அதை பார்க்கக்கூடிய சக்தி உங்க அத்தானுக்கு இல்லையம்மா. ஏதோ
இது எங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருச்சு. இனிமே எங்களை கணவன் மனைவியா வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு உன் கையில தாம்மா இருக்கு. எனக்கு சொந்தமான வாழ்க்கையை எங்கிட்டயே தானமா கேக்குறிய, என்னால கொடுக்க முடியாத கேக்குறிய, என்னால மறக்க முடியாததை கேக்குறேன். வசந்தா, எங்க கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, நாங்க வாழ்க்கையில வெற்றி அடைகிறோமோ இல்லையோ, அத பத்தி கவலை இல்லை. நீ மனசார வாயார எங்க காதல வரவேற்று ஒரே ஒரு வார்த்தை என் காதுக்குள்ள கேட்டா போதும், அவரோட நான் 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி மன நிறைவையும் மகிழ்ச்சியும் அடைவேன். வசந்தா, நீ வாயை திறந்து என் அத்தை உனக்குத்தான் சொந்தம் பைரவின்னு ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. ஆனந்தனும் பைரவியும் ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு அன்பை வளர்த்துட்டு இருக்காங்க. அதுல நாமே குறுக்கரிக்கணும். பின்னால ஏதாவது விபரீதமா நடந்துடுதுன்னா அட ஏன்பா பலவளன்னு பேசிக்கிட்டு பாரு, தனக்கு சொந்தமான அத்தானை வசந்தாவே விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க ஏன்பா இந்த கல்யாணத்துக்கு குறுக்கரிக்க போறோம்? நானும் தங்க பங்கஜமும் இந்த கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறோம். தர்மலிங்கம், ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். நீ என் மான மரியாதையை மட்டும் காப்பாத்தல, 2 அருமையான ஜீவன்களை காப்பாத்திருக்கு. சரி, நாளைக்கு நல்ல நாள், நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நீ சொல்லிட்டா சார்தான். அப்புறம் இன்னொரு விஷயம், மதுரையில வேண்டியவங்க கல்யாணத்துக்கு குடும்பத்தோட போறேன், 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். என்னப்பா நீ இல்லாம நிச்சயதார்த்தம்? அதான் நீ இருக்கிறியே, நிச்சயதார்த்தத்தை நீ நடத்து, கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம் நடத்துறேன். என்னப்பா இது? புறப்படு. போய்தான் ஆகணுமா? ஏற்பாடு. நோய் நோயின்னு பேசிக்கிட்டு இருப்பிய, வேலையை கவனிப்போ. விடமாட்டான். பங்கஜம், எது எப்படி நடக்கணுமோ அது அப்படித்தான் நடக்கும். அதனால மனசுல எந்த குறையும் வைக்காம நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடக்கணும். ஆனந்தம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். பரமசிவத்தோட மக பைரவிக்கும் செல்வராஜோட மக ஆனந்தனுக்கும் பெரியோர்களால திருமணம் நிச்சயிக்கப்பட்டு தாம்பூலம் மாத்திக்கிறாங்க. நிறுத்துங்க. யாராவது யார் பெற்ற பொண்ணுக்கு யார் வெத்தலை பார்க்க மாத்திக்கிறது? முத்தையா, என்ன ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது ஏன்பா இப்படி வந்து கலாட்டா பண்ற? கலாட்டா பண்ண வரல. என் மக கல்யாணத்தை நடத்துற உரிமை இந்த பரமசிவத்துக்கு கிடையாதுன்னு சொல்ல வந்திருக்கேன். கரெக்ட். பைரவி உங்க மகளா? என்னையா கதை விடுற? கதை விடல. என்னப்பா பரமசிவம், பைரவி யாருன்னு எல்லாரும் கேட்கிறான். நிக்கிற சொல்ல.